Hey Aspirers, welcome to Aspirers of English. ஸோ நீங்கள் நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான டாபிக் தான், பட் இதை யூஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா இட்ஸ் a வெரி குட் ஸ்டார்டர் ஃபார் அ கம்யூனிகேஷன். ஸோ த டாபிக் இஸ் டெய்லி greetings அண்ட் எவ்ரிடே phrases. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ஃபார்மல் greeting பார்ப்போம். ஒரு ஃபார்மல் பிளேஸ்க்கு போகிறோம், கைண்ட் ஆஃப் ஒரு இன்டர்வியூ, ஒரு ஸ்டாஃபை பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ அட் தட் பிளேஸ் வில் யூஸ் குட் மார்னிங் சார், குட் மார்னிங் மேம், குட் மார்னிங் சார், குட் ஈவினிங் மேம், அந்த மாதிரி சொல்லிக்கிறது தான் ஒரு ஃபார்மல் பிளேஸில் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் ஒரு கேஷுவல் பிளேஸில், அதாவது உங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ எப்படி ஒரு greeting சொல்கிறது. ஸோ ஹே கார்த்திக், ஹவ் ஆர் யூ, ஆர் ஹாய் கார்த்திக், அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஃபார் கேஷுவல் greetings. நெக்ஸ்ட் இஸ் ஒருத்தவங்களை நீங்கள் மீட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மீட் பண்ணும் போது வர phrases என்னென்ன அப்படின்றதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ ஒருத்தவங்க வந்து உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க, ஹாய் ஐம் கார்த்திக் ஃப்ரம் கோயம்புத்தூர் அப்படின்னு. ஸோ இன் ரிட்டன் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஹாய் கார்த்திக், நைஸ் டு மீட் யூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கன்ஃபியூஸ் ஆகிற இடத்துல வர யூஸ் பண்ணக்கூடிய phrases. அதாவது எப்படின்னா, ஒருத்தவங்க சொல்கிறது நமக்கு புரியலை, இல்லை அவங்க சொல்கிறது திருப்பி சொல்லணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குன்னா நீங்கள் அந்த இடத்துல phrases என்னென்ன phrases யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, சாரி ஐ டென்ட் கெட் யூ அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா could you please repeat it அப்படின்னு கேட்கலாம், ஆர் come again அப்படின்னு கேட்கலாம். ஸோ இதெல்லாம் தான் திருப்பி சொல்லுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய phrases. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு கான்வர்சேஷன் முடியும் போது என்ன கைண்ட் ஆஃப் phrases யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இட் வாஸ் நைஸ் மீட்டிங் யூ, கேட்ச் யூ லேட்டர், see you around, இந்த மாதிரியான phrases-லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கற்றுக்கிறதுக்கு you can always aspire to learn with Aspirers of English. See you guys in next video. Cheers.